அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வீரவண்டி கௌமாரியம்மன் கோவில். தேனி மாவட்டத்தில் பிரதிஷ்ட வீரவண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 21 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகின்ற நிலையில் இதற்கு இடையே தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேனி மாவட்டம் தலைவர் ராஜபாண்டிய தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் மலைச்சாமி அவர்கள் தொடர்பு பிரிவின் மாவட்ட தலைவர் நவீந்திர கிருஷ்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் முத்துப்பாண்டி, சரவணன் உள்பட்ட கட்சியினர் வீரவண்டி கௌமாரியம்மன் கோயில் அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு மனு கொடுக்க போராட்டம் ஈடுபட்டனர். இந்த மனுவில் கொடுக்கும் போராட்டத்துக்கு வந்திருந்த பாஜகவினர் போலீஸ் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சார், எதற்காக அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டாங்க? அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சு? சார், கோரிக்கை என்னன்னா, ராட்டினம் ஏலத்துக்கு விடப்பட்டுள்ளது. அது முறைகேடு நடைபெற்றுள்ளது. பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ராட்டினத்துல இப்ப அதிகமான விலைப்பட்டியலை வச்சு இது பண்றாங்க. அதனால இவங்க கேட்க போயிருக்காங்க. சார், அதுல அறநிலையத்துறையில ரேட்டை கம்மி பண்ணுங்க. இது பொதுமக்களுக்கு பாதிப்பாகுது. ஏகப்பட்ட மாவட்டத்துல இருந்து டீ பால் குடங்கள் எல்லாம் ஏந்தி வரனால, காவடிகள் எல்லாம் வரனால, அந்த ராட்டினங்கள்லாம் சுற்றி பார்க்கலனால விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதற்கான தீர்வு என்ன? தீர்வு நடவடிக்கை எடுக்காத தீர்வுனால சார், பாஜக இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கலவரம் போல காட்சி அளிக்குது. அவங்க தடுத்து நிறுத்துறாங்க, ஓடுறாங்க. போலீசார் அவங்க கூறப்பட்டது, பாஜகவில் தலைவர் கூறப்பட்டது என்னன்னா, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வரல, எதுவுமே பண்ண வரல, நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இது மனு கொடுக்க அறந்துறை நிலையிலான மனு கொடுக்க முடியும்ன்றத அவங்க 50 பேர் 30 பேர் வந்திருந்தாங்க. சார், 30 பேர் 50 பேர் வந்திருக்கும் போது போலீசார் தடுத்து நிறுத்தும் போது அங்கங்க பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசாருக்கு அவங்களுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இது இது பண்ணனால அந்த மாதிரி நடந்திருக்கு. சார், ஆன்மீக சிறப்பு அருள்மிகு கௌமாரியம்மனுடைய திருக்கோவிலுடைய திருவிழா என்பது தேனி மாவட்டத்துடைய மக்களுடைய நீண்ட நெடுங்காலமாக ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் கூடக்கூடிய ஒரு மகத்தான திருவிழா இந்த அருள்மிகு கௌமாரியம்மனுடைய வீரபாண்டி கௌமாரியம்மனுடைய திருவிழா. இந்த திருவிழாவினுடைய ஆரம்ப காலகட்டம் இன்று தன்னுடைய பொலிவையும் தன்னுடைய கட்டமைப்பையும் இழந்து ஆன்மீகம் தளர்ந்து போய் கமர்ஷியல் பெருகியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த திருவிழாவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் இந்த திருவிழா கூட்டத்தில் கலந்துக்கிறவே முடியாது. ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாகவே இங்கே ஒரு பணம் பறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் முன்னெடுக்கிறாங்களே தவிர ஆன்மீக ரீதியாகவே மக்களுடைய நம்பிக்கையோ மக்களுடைய காணிக்கை மக்களுடைய மற்ற நேர்த்திக்கடன்லாம் எதுவும் பொருட்படுத்துறதில்லை. அவங்களுக்கு பணம் பிரதானமாகப்படுது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு சார்ந்தும் அதுக்கான பணத்தை வாரி சுருட்டக்கூடிய ஒரு திருவிழாவாக இதை மாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் கேளிக்கையை அம்சங்களோடு இருக்கக்கூடிய ராட்டினம் மற்ற அந்த பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு ஆரம்பத்தில் 50 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் இருந்ததை இந்த காலகட்டத்தில் அது 3.5 கோடி ரூபாக அறநிலையத்துறையை அடிப்படையான தொகையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருடைய தலையில் விடியும் சொன்னால், இங்கே சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களுடைய தலையில் தான் விடியும். இந்த 3.5 கோடியை திருப்பி எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் வசதி படைத்தவங்க சேப்பு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு இந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு இது போன்ற கேளிக்கையில் பங்கெடுக்க முடியும். பாப்பா அப்புறாணி மாதம் 100 200 இப்படி சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இது எட்டாக்கனியாக இருக்கும். அதனால தான் வசதி படைத்தவங்களுக்கு இந்த 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்த ராட்டினத்துக்காரங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வசதி படைத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏழை அப்பாவி பக்தர்கள் எப்படி கொடுக்க முடியும்? அவன் பணம் படைச்சவன் பூரா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏழை அப்பாவிகள் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத அழுது புலம்பாதான்? இது ஆத்தாவுடைய குத்தமாகாதான்? இதில் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஏற்கனவே உண்டியலில் உள்ளே போய் அந்த திருவிழா காலகட்டத்திலாம் பத்திரிகையாளர்களுக்கு தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கூறிக்கொள்ளலாம், நீங்கள் திருவிழா நேரத்தில் அவசியம் உள்ளே வாங்க. ஒவ்வொருத்தரும் டோக்கனை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பில்லெல்லாம் தாண்டி இவனா பில்லை அடிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு போவான்.
கையில் தட்டு வைத்து இருக்கும்போதே ஒரு 20-30 வரிசையில் நின்று ஏட்ட தட்டை பிடுங்கக்கூடிய பழக்கம், கட்டாய காணிக்கை போடணும்னு சொல்லக்கூடிய அச்சுறுத்தல், இப்படி ஒவ்வொன்றும் இந்த கௌமாரி அம்மனுடைய திருக்கோயிலுக்கு வரும்போது ஆத்தாவுடைய அருள் கிடைக்கணும்னு வராங்க. வந்து போகும்போது மன உளைச்சலோட மன வருத்தத்தோடு வெளியேறாங்க. என்ன காரணம் சொன்னால், பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பல் இந்த திருவிழாவை பெரிய அளவில் கையில் எடுத்து பிரதான பணம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கல. திருவிழா காலகட்டத்துக்குலாம் பக்கத்துலலாம் சாராய கடை, டாஸ்மார்க்கோடைய விற்பனை ரொம்ப சரளமாக விற்றுக்க இருக்கக்கூடிய அனுமதியெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறைக்கு தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த ஆன்மீக திருவிழாவினுடைய பொலிவை, இதோடைய அந்த சிறப்பை சீர்குலைப்பதற்காக சமீப காலத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த திருவிழா காலகட்டத்தில் இதெல்லாம் முறைப்படுத்தணும், ராட்டின கட்டணத்தெல்லாம் நிர்ணயம் செய்யணும் அப்படின்ற விஷயத்திற்காக நீங்கள் மனு கொடுத்து வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் அவங்கள ஈஓ சந்தித்து மனு கொடுக்க போகிறோம். இதில் வேறு எந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை. இந்த மனுவுக்கு சரியான தீர்வு, சரியான முகாந்திரம் ஏற்படாத பட்சத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இவர்களை திரட்டி மக்களுடைய போராட்டமாக திருவிழாவுக்கு முன்னாலே முன்னெடுப்போம் என்பதை பத்திரிகையாளர்கள் வாயிலாக சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ராட்டினம் அனுமதி என்பது இந்த நம்மளுடைய திருவிழா என்பது விடிய அது இந்த வீரபாண்டியனுடைய சிறப்பே. இங்கே விடிய திருவிழா நடந்தது தான். பொழுதுபோக்கு அம்சத்தோட மாட்டு வண்டி கட்டிட்டு குடும்பமாக சாப்பாடு ஆக்கிட்டு இந்த திருவிழாவை கழிக்கக்கூடிய பழக்கம் தான் நாடு முழு நம்ம இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. இப்போ இவங்க நிர்ணயம் செய்யக்கூடியது வேறு எதுவுமே இல்லைங்க. ஒட்டுமொத்தமாக இந்த திருவிழாவினுடைய சிறப்பை குறைக்கணும், மங்க வைக்கணும். அதனால் இந்த ஆன்மீகத்தின் சார்ந்த இந்து தத்துவத்தினுடைய எழுச்சியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்குது. அதுக்கு இந்த அறநிலையத்துறையை முன்னிறுத்தி இது ஆட்சியாளர்கள், கடவுள் மறுப்பாளர்களுடைய கையில் இருக்கின்றதுனால இந்த அறநிலையத்துறை மூலியமாக என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கணுமோ அந்த கட்டுப்பாடெல்லாம் விதிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக குறையுது. இதுக்கு முன்னால் லட்சக்கணக்கான வந்தவர்களுடைய எண்ணிக்கை இப்போ அது ஆயிரக்கணக்கான மாறி இருக்கு. ஏன்னு காரணம், இங்கே இருக்கக்கூடிய அடாவடியான வசூல் வரக்கூடிய இடத்துல உள்ள கோயிலுக்குள்ள மாத்திரம் பாருங்க, அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பான். பணம் மாத்திரம்தான் பிரதானம். பக்தர்கள்ட்ட வலுக்கட்டாயமாக பணம் பறிக்கக்கூடிய செயலும் நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய பக்தர்கள் தன்னுடைய வருகையை குறைச்சிருக்காங்க. அதனால இந்த விஷயம்லாம் விரும்பத்தகாத செயல்லாம் களைஞ்சிட்டா இன்னும் பழைய மாதிரி உற்சாகமா நம்மளுடைய இதுக்கு சொல்லு சொல்லக்கூடியவங்க நம்ம இதில் அதுவும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறுல லட்சக்கணக்கானவர் பக்தர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பணம் படைத்தவர், அதே மாதிரி அரசியல் செல்வாக்குள்ளவங்க, அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்டவங்க, அதிகாரி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு, பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஈஸியான வழி கிடைச்சிடும். நம்மளுடைய பக்தர்கள்லாம் வரிசையில் நிற்கணும். அந்த அடிப்படையில் இதை முறைப்படுத்தணும். பணம் படைத்தவனுக்கு ஒன்று, பணம் இல்லாதவனுக்கு ஒன்று என்பதெல்லாம் இல்லை. இந்த கௌமாரி அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும். அந்த அடிப்படையில் தான் கேட்கணும். சரிங்க, சந்தோஷம். அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.